ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இன்று நாம் தமிழ் இலக்கணம் தான் பார்த்துட்ருக்கோம். கடந்த காணொலியினுடைய தொடர்ச்சியாக இதில் நம்ம பார்க்கலாம். ஆசிரியரை கண்டதும் சீனியன் சால்வையை எடுத்து அறையிற் கட்டினான். இதில் இடம்பெற்றிருக்கிற ஆகுபெயர் அறை என்பது. அறை அப்படின்னா ஆசிரியரை கண்டதும் சீனியன் சால்வையை எடுத்து அறையிற் கட்டினான். அறை அப்படிங்கிறது இடுப்பில் கட்டினான் அப்படின்றதான் ஆகுபெயராக வந்திருக்கிறது. தமிழ் நெடுங்கணக்கு ஒழுங்கில் அமையாத எழுத்து கூட்டம் இதுன்னா அது சா, ம, ப, ரா சொல்லலாம். ஆக்கப்பெயராக வரக்கூடியது வானொலி. வானொலி என்பது ஆக்கப்பெயராக வருகிறது. கூலி வேலை செய்தான் என்பதில் கூலி வேலை என்பது 4ஆம் வேற்றுமை உருவாக இருக்கிறது. கூலிக்கு வேலை செய்தான் அப்படின்னு வரும். அடுத்து சந்தி பிரிக்கும் வகையால் இருவேறு பொருள் கொள்ளத்தக்க ஒரு புணர்மொழி அப்படின்னா அது பொன்னன்று. பொன் கூட்டல் அன்று அப்படின்னு பிரிக்கலாம். பொன் கூட்டல் அன்று அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது தாயோட அறுசுவை போம். இதில் அறுசுவை என்பது ஓமைத்தொகை. அறுசுவை அப்படிங்கிறது ஓமைத்தொகை. என்று விடுமுறை என்று மாணவர் நினைத்தனர். இதில் உள்ள இடைச்சொல் என்ன அப்படின்னா என்று. என்று என்பது இடைச்சொல். நல்லன் இது குறிப்பு வினைமுற்று. பெயராகவும் வினையாகவும் வழங்கும் ஒரு சொல் பாய். பயனிலை மறைந்து நிற்கும் வாக்கியம் துறவிக்கு வேந்தன் துரும்பு ஆகும். என் அடையை ஏற்று வந்த பெயரச்சம் 3 முகம். பெயராக மட்டும் வழங்கும் ஒரு சொல் செல்லம்மா. இருபார்க்கும் பொதுவாக வழங்காத சொல் எதுனா பாங்கி சொல்லலாம். கண்ணன் பாட வசந்தா ஆடினாள். கண்ணன் பாட வசந்தா ஆடினாள். இதில் பாட என்பது என்ன அப்படின்னா தெரிநிலை வினையெச்சம். கண்ணன் பாட வசந்தா ஆடினாள். இதில் பாட என்பது தெரிநிலை வினையெச்சம். எச்சமாகவும் முற்றாகவும் வழங்கும் ஒரு சொல் எதுனா அது விழும். வேர்க்கண்ணால் வந்தாள். இதில் வேர்க்கண்ணால் என்பது வேற்றுமை தொகை. அருமந்த கொய்யா பழத்தை அணில் அரித்து விட்டது. அருமந்த அப்படிங்கிறது மருவு சொல்லாகும். இருதினை ஐம்பால் மூவிடத்தும் பொதுவாக திருநிலை வினைமுற்று இல்லைதான். கருங்குழல் ஆடினாள். இது அன்மொழி தொகை. மொழிக்கு இறுதியில் நின்று வினாப்பொருளை உணர்த்தும் எழுத்து அப்படின்னா ஆ, ஓ, அவனா, அவனோ அப்படின்னு வரும். உண்டாள் என்ற சொல்லில் உள்ள பகுபதம் உண்டான். உன் என்பது பகுதி. இட்டு என்பது இடைநிலை. ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதியாகும். உண்டாள். இடைநிலை இறந்த கால இடைநிலை. பெயர் சொல்லின் சிறப்பம்சம் அப்படின்னா வேற்றுமை ஏற்றல். பாடினான். இதில் பகுதி பார்த்திங்கன்னா பாடு என்பது தான் பகுதி. பகுதி எப்பொழுதுமே நமக்கு வேர்ச்சொல்லாக தான் வரும். அதனால் பாடு. வேர்ச்சொல் என்பது ஒரு கட்டளை சொல்லாக வரும். ஏவல் சொல்லாக வரும். ஒரு ஆர்டரிங் வேர்டு அந்த மாதிரி வரும். அடுத்து சுடுமரம். சுடுசரம் வீழ்வதன் முன்னமே ஓமின். இதில் சுடுசரம் என்பது வினைத்தொகை. சுடுகின்ற சடம், சுடும் சுடம் இந்த மாதிரி 3 காலத்திலும் இடமற்று வரும். சுடுகின்ற சரம், சுட்ட சரம், சுடும் சரம் அப்படின்னு வரும். பகுபத உறுப்புகள் 6ம் பெற்று வந்த சொல் அப்படின்னா நடந்தனன். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நட கூட்டல் இத்து இந்தானது விகாரம், இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அன்னு. நட என்பது பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்தகால உடல்நிலை, அன் என்பது சாரி, அன் என்பது ஆண்பால் வினைமுற்று விகுதி வரும். இந்த மாதிரி பகுபத உறுப்பிலக்கணங்களில் 6 உறுப்புகளையும் இடம்பெற்று வரக்கூடியதாக இருக்கிறது. அன் சாரியை எச்சமாயும் முற்றமாகவும் வழங்கக்கூடிய ஒரு வினைச்சொல் என்ன அப்படின்னா உண்ணும் என்பது வரும். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை
SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். சந்திரன் கூட்டல் உதயம் சந்திரோதயம் என்று பிரிக்கலாம். சந்திரோதயம் அப்படின்னு பிரிக்கலாம். சுற்றெழுத்து அல்லாதது அப்படின்னா ஓ, சுற்றெழுத்து கிடையாது ஓ. சுற்றெழுத்து அப்படின்னா ஆயி ஊத வரும். திரிசொல் விகார புணர்ச்சிக்கு உதாரணம் பார்க்குடல் சொல்லலாம். திரிதல் திரிதல் விகாரம். தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு பிரிக்கலாம். தோன்றல் அப்படின்னா புதுசாக தோன்றுவது. திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக திரியுது. இதில் பார்த்திங்கன்னா பால் கூட்டல் குடம் தான் வரும். லகரம் ரகரமாக தெரியுது. நிலைமொழி ஈற்றலில் லகரம் வந்து மேல் நோக்கி லகரம் வந்து வறுமொழி முதலெழுத்தில் வல்லெழுத்து வந்தால் லகரம் ரகரமாக தெரியும். அந்த விதிப்படி திரிதல் விகாரம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. தனித்து பொருள் தராத சொல்லது அப்படின்னா இடை சொல்லலாம். உடன்பாடாகவும் எதிர்மறையாகவும் வந்த ஏவல் வினைமுற்று வாராய். பசி வந்தால் 10ம் பறந்து போகும். இதில் 10 என்பது அளவையாக பெயர். பகாபத சொல்லுக்கு உதாரணம் மண் சொல்லலாம். பகா அப்படின்னா பிரிக்க முடியாதது அப்படின்னு அர்த்தம். பிரித்தால் பொருள் தரக்கூடியதாக இருக்கிறது பகுபதம். பிரித்தால் பொருள் தராத இருக்கிறது பகாபதம். மண் என்பது பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் கிடையாது. மொழிக்கு முதலில் வரக்கூடிய உயிர்மை எழுத்து அப்படின்னா அது மா நா பா சொல்லலாம். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். வாக்கியத்தில் எழுவாய் எது அப்படின்னா வையகம் என்பது எழுவாய் தான். பெயரெச்சமும் வினையச்சமும் சேர்ந்து நிற்கிற ஒரு வாக்கியம் எது அப்படின்னா பாய்ந்து வந்த மாடு. கள்ளக்கந்தன் வெள்ளை பூனையை வெட்டி கொன்றான். இதில் வரும் செயல்படு பொருள் அடைமொழி அப்படின்னா பூனை சொல்லலாம். அக்ரணி என்னும் பதத்தை பிரித்தால் எப்படி சொல்லலாம்? அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம். அக்ரணி அல் கூட்டல் திணை அப்படின்னு பிரிக்கலாம். அக்ரணி. பலர்பால் விகுதிகள் மட்டும் உடையது அல் அர் ஆர் மார் கல் சொல்லலாம். காரண இடுகுறி பெயராக அமையக்கூடியது கார்குடி சொல்லலாம். கருவி கருத்தா உடற்நிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை எதுன்னா அது 3ஆம் வேற்றுமை சொல்லலாம். உகரத்தின் மாத்திரை ஒன்றாத சொல் எதுன்னா கதவு சொல்லலாம். இருவேறு இழுவாய் தொக்கி நிற்கக்கூடிய வாக்கியம் பாடு ஆடுகிறேன் சொல்லலாம். வினையாக மட்டும் வரக்கூடியது தேடு. பால் பகா அக்ரணி பெயர்னா தேங்காய் சொல்லலாம். தமிழ் எழுத்துக்களில் மிக அருமையாக பயன்படுத்தக்கூடிய எழுத்துதுன்னா அது ஆயுத எழுத்து தான். எழுத்து போலிக்கு உதாரணம் அது நேயம் சொல்லலாம். பகுதி இரட்டித்து காலங்காட்டுவன புக்கான் விட்டான் இதெல்லாம் சொல்லலாம். கடற்காற்று உடலுக்கு இதமாக இருந்தது. இங்கே கடற்காற்று என்பது வேற்றுமை தொகை சொல்லலாம். நீ வந்தால் இடவலு. திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நன்றி, வணக்கம்.